வந்து வீட்டுக்கு வராரு. அப்போ வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி வந்து மயக்கம் அடிக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துடுறாரு. உடனே சூர்யா பயந்து போய் அவருக்கு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாரு. உடனே தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, என்ன சூர்யா நீ எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்க, மகாவை நல்லா கவனிச்சுக்கப்பா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழு, அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. அதை கேட்டு சூர்யா வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட உட்காந்துடுறாங்க. அப்போ மகா எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து யோசிக்கிறாரு, தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மகா நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இல்லைங்க பரவாயில்ல நான் பரிமாறுறேன், அப்புறமா சாப்பிட்றேன், இதில் என்ன இங்கே தானே இருக்குது, எல்லோரும் எடுத்து வச்சுக்க போகிறாங்க, உட்காந்து சாப்பிட என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதான் சூர்யா சொல்கிறாள்லம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே சூர்யா பக்கத்தில் உட்காந்து மகா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சூர்யா வந்து நான் போடுறேன் உனக்கு பரிமாறுறேன்னு சொல்லிட்டு அவரே பார்த்து கவனிக்கிறாரு. இதையெல்லாம் ராஜலட்சுமி பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு வந்து அப்படியே புறக்க ஏறிடுது. உடனே சூர்யா தட்டி கொடுத்து தண்ணி வந்து அவரே ஊட்டி விடுறாரு. என்ன நீ கரெக்டாக சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து அவரே கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது செமையாக டென்ஷன் ஆகி அவங்க அம்மா வந்து சூர்யாவோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகா எழுந்துக்க பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட சாரியோட முந்தானை வந்து நம்ம சூர்யாவோட வாட்சில் வந்து மாட்டிக்குது. உடனே உள்ளே இருக்கிறதால எல்லாருமே வந்து சூர்யா தான் வந்து இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் நினச்சிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே அதிர்ச்சியாக. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா வந்து அந்த முந்தானை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன சூர்யா இதெல்லாம் பெட்ரூமில் வச்சுக்க மாட்டியா, இங்கே இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லோரும் தப்பாக நினச்சிட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா செமையாக டென்ஷன் ஆகி பெட்ரூமில் உட்காந்துருக்காரு. போச்சு நான் தலையை காட்டவே முடியாது, எல்லோரும் முடிஞ்சிட்டு முழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா வந்து உள்ள ரூமில் போக பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக பாட்டி வராங்க. பாட்டி வந்து பூவெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க மகா கிட்ட. இந்த மகா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கமா அப்படின்றாங்க. எதுக்கு பாட்டி, தூங்கும்போது இவ்வளோ பூ வச்சுக்கிட்டா எப்படி தூங்குறது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ புரிஞ்சு பேசுகிறியா புரியாமல் பேசுகிறியா, உனக்கு தெரியுமா தெரியாதா, என்ன நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க, எதுக்கு பூ கொடுக்குறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. ஓ அதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பூ வச்சுக்கம்மா சொன்னால் கேளு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. மகா வந்து கையில் வந்து நிறைய பால் கொடுக்குறாங்க. பால் எடுத்துகிட்டு போய் 2 பேரும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யா ரூமுக்கு மகா வந்து பால் எடுத்துக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு போகிறாங்க. சூர்யா இங்கே தவிச்சு போய் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரிய, எப்படி எல்லோரும் முடிஞ்சு முடிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து மகா பார்க்குறாரு. பாலோடையும் பூவையும் வர்றது. வந்துட்டியா, சரி போய் படுப்போம் அப்படின்றாங்க. ஏங்க நான் படுக்கவா வந்திருக்கேன், நான் என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு, என்ன பண்ண வந்திருக்கேன், இந்த பாலை பாட்டி கொடுத்தாங்க, பூவையும் பாலை, ஏன்னா பூ நல்லா இருக்கா, சரி இந்த பாலை குடிச்சிடுங்க, நீங்கள் மொத்தமாக குடிச்சிடாதீங்க, எனக்கு பாதி தரணும், இவ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னோடனே, இங்கே ரொம்ப ஓவராக பண்ணாத, போய் படிப்போ அப்படின்னோடனே, ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் பூவையும் வந்து வச்சுட்டு வந்திருக்கேன், அதே மாதிரி பாலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கூட கொஞ்சம் கூட பார்க்காம நீங்கள் பாட்டுன்னு இப்படி பண்ணுறீங்க, சே ஏங்க இப்படி இருக்கீங்க, நான் அதான் 3 மாதம் டைம் கேட்டேன்ல, 3 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ போய் படு, அப்போ உங்களுக்கு பூ பிடிக்கல, பாலும் எனக்கு வேணாம், கொடு பாலை, முதல்ல பாலை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போய் படுப்போம் அப்படின்றாரு. எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போகிறாங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. அனாமிகா வீட்டில் அனாமிகா அவங்க அப்பா வந்து, நீ விஜயை லவ் பண்ணுறது சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்றாங்க.